உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுல? அப்போ எனக்கும் ஓரளவு புரிஞ்சிச்சு. நான் போய் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டுமா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்டிகிராஸ் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்கும் ஏசியன் பெயிண்ட் சர்ஃப் எக்ஸல் ராஃப் மற்றும் மாருதி சுசுகி. ஒருத்தர் உட்காந்து வீட்டு தலைன்னு பொறுப்பை கொடுத்து இங்க இருக்க ஆட்களை வழி நடத்துங்கன்னா அவர் நாட்களை கடத்திருக்காப்புல. என்ன பண்ண போறோம் அடுத்து? வெளியே வந்தோடனே உங்க வீட்டுக்கு விருந்து வைப்பீங்க போல இருக்கேன். நான் பார்த்துட்டேன், அவங்களுக்கு பார்த்துருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்குமா? வாழ்த்துக்கள். எஸ், உட்காருங்க. போயிடலாம், உள்ள போலாமா? ரெடியா? பிக் பாஸ் எஸ், உட்காருங்க. ஒரு எவிக்ஷன் இருக்கு, பார்த்துடலாமா? உட்காருங்க. எஸ், நோமா ப்ளீஸ் இங்கே உட்காருங்க. நம்ம அடுத்த எவிக்ஷன் போனோம். உட்காருங்க, இந்த வாரம் முடிப்போம். எனக்கு உங்கள் அனைவரையும் ரொம்ப பிடிக்கும், இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லாரும் எப்போ சந்தித்தாலும் பேரன்போடு தான் இருப்பேன். எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாரம் முழுவதும் டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்காக மட்டுமே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை. யாரும் பயப்பட தேவையில்லை. முதல்ல முன்னாடி நகர்ந்து போகலாம். உங்களுடைய நியாய தர்மங்கள் என்னவோ அதை நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கப்படும். ஆனால் அநியாயங்களை பொறுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட பேரை கெடுக்கும். பண்ணுறதை விட அதை பொறுத்துக்கிறவங்களுக்கு உங்கள் பேரை இன்னும் கெடுக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஓகே? நான் இவ்வளவு நேரம் பேசினது பாரூக் அமரத்தை தவிர மற்ற எல்லாருக்கும். நாமினேஷன் ஆனவங்க மட்டும் ஒன்றா உட்காருங்க. சரி, யாரு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒரு பேர் சொல்லுங்க. சார் ரம்யா. ரம்யா சார். ரம்யா சார். ரம்யா சார். ரம்யா சார். ரம்யா சார். கமருதீன் சார். எஃப்ஜே. ஓகே, பார்த்துடலாமா? ரம்யா நீங்க வாங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கம் ரம்யா, மேடையில் சந்திப்போம். ஓகே?